இருக்கா அவங்க வந்தீங்களா சரிண்ணா அத்தை வரேன் ஒரு ஆள் இவ்வளவு எடுத்துறானே இருடா இல்ல நல்லா இல்ல இல்லண்ணா ஒரு எப்பயாவது ஒரு வாட்டி இருக்குல்ல பேவரோலி வந்து இன்னும் காப்பி கொடுறாங்க கூட அவ்வளவுதான் போடு டவுன்லோட் வெளியிடு 6 வரை வந்து பார்க்கணும் ஒரு மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா மீன் சதை வந்து செதில் வந்து மீன்ல பிடிக்கவே இல்லை லக்கா வெளியே நிக்கிற மாதிரி நிக்குது இது சாதாரணமான மீன் அடிக்கிற மாதிரி சரி காலையில போட்டோம் இதுல ஒரு போட்டோ கொடுத்தா நல்லா இருக்கும் எனக்காக வலிக்க மாட்டேன் எனக்காக கொஞ்சம் பண்ணா வேலை குத்துனேன் போட்டா வேலையா செலவு அது நல்லா பண்ணா பாத்துக்கோ எல்லாரும் ஓ கையை வச்சுக்காரு நான் கையை விட்டு வர மாதிரி பார்க்கலாம் அதே கீம் பண்ண முடியாது அதுக்கு ஏற்ற முடியாது ₹60 நான் கட்டி கிளீன் பண்ணிடு குமாரனை வெட்டுற கட்ட மாதிரி இது செட்டிங் விடு என்ன செட்டிங் விட்டுரு ஒரு சின்ன வீடியோ டிக்கெட் இப்போ இருந்தால் பால் தான் குடிச்சிருக்கோம் போயிட்டு அங்கே போயிட்டு பாருங்க முடிச்சுண்ணா சீக்கிரத்துலாம் நம்மள அதெல்லாம் விடாதுடா இவங்க ஃபோட்டோ கொடுத்து நம்ம டென்ஷன் படுத்தா தான் அது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த வீடியோ கூட நல்லா ஓடும் நம்ம டென்ஷன் படுத்தலாம் அவங்களுக்கு வீடியோ ஓடாது மீன் எல்லாத்தையும் அழைச்சிட்டு சொல்லிக்கலாம் பங்கா பத்தல போட்டோ ठीक है ना ठीक है ना ठीक है ना பாக்கலாம் நீ கேட்டா குடுத்துறப்பா நீயே கேள நான் கேட்ட கூட அது ठीक है ना அது வரல ठीक है பால் கேப்பா பால் கேப்பா பாருங்க ठीक है என்னடா இது மீன் தண்ணியில என்ன சொன்னேன் ஏதோ அடிக்கப்பட்டு மிதங்க மீன் பக்காவா இருக்கு மீன் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜெல்லி மாதிரி இதுவா ஜெல் பீஸ் மாதிரி இருக்கு செதில் விடும் தெரியுமா தொட்டின உடனே கொட்டுது 10 நிமிஷம் வந்துச்சுல பங்கு 6 பை 5 ரெண்டுல ஒரு பங்கா வைக்கணும்
என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருந்தது. மீன் சூப்பரா இருக்கியா? பாட்டு எவ்வளோ பிரச்சனை கோல்டு இனிமேல் குரலைங்க. நாய் வாங்கி ஜெல்லி பிஷ் மாதிரி தான் இருக்குது. வீட்லையா? ஜெல்லி வீட்டில் அதுதான் சொல்றேனே. நான் என்னமோ நாய் கச்சிச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த வாழை பிடிச்சிருக்காங்க. அழகா இருக்கு பார்க்கறது. நீ ரொம்ப லேட்டியா? கோழி ஃபுல்லா ஜெல்லி மாதிரி இருக்கு. இந்த பை தொடாதீங்க அவ்வளவுதான். இந்த வெள்ளை பையிலே போட்டு வெள்ளை பையில உள்ள போட்டு தண்ணி ஊற்று ரத்தம் பையெல்லாம் போட்டு வெள்ளையாயிடும். ஆமா மீன் முதல்ல எந்த ஒரு பொருளுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அழகா இருக்குன்னு ஆசைப்படுறோம் நம்ம எல்லாமே. அதனாலதான் சுத்தமா யாரு வேலை செய்யறாங்களோ ஜெல்லி பிஷ் மாதிரி இருக்குண்ணா. அது இந்த மாதிரி இருக்காதுண்ணா. இந்த மீன் அப்படியே ஸ்டிப்பானா நிற்கும் துண்டு. இது அப்படியே அடிப்படி வந்தா எப்படின்னா இது மிதக்கிடுச்சா? மிதக்கிடுச்சா? இல்ல மிதக்கிடுச்சா? மிதக்கிட்டானே அப்படிதான் மீன் ஒன்று ஒன்றா அப்படியே ஏதோ அடிபட்டு இலையில ஏதாப்பட்டிருக்கான். மீன்லாம் அருமையா இருக்குது. மீன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருக்கு அங்கே வேலை கிடையாது. அதனால தான் நம்ம புக வைக்க முடியுது. பின்னாடி வேற ஏதாவது வேலை தான் வேலை செஞ்சுட்டு போயிரு.